பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 37 அதிகாரம் 40வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உனக்கு உதவி செய்யறமா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. என்ன காப்பாத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆபத்துல நீங்க இருப்பீங்க. இப்ப இந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது விடுதலையாகி வர முடியுமா? இந்த பாவை என்ன சுழ்ந்து கொண்டே இருக்க, இந்த பாவத்துல நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன், அவங்க கிட்ட காசு வாங்கிட்டேன், எப்படி திருப்பி கொடுப்பேன்னு எனக்கே தெரியலங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க எதிர்காலத்தை குறித்துன்னு சொல்லிட்டு உலக காரியங்களை குறித்து நிறைய பயந்துகிட்டே இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா விசுவாசிச்சு அவரை ஏற்றுக்கொள்ளணுங்க. வசனம் சொல்லுதுங்க, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். அப்போ ஏசப்பா விசுவாசிக்கிற பிள்ளைகளா நீங்க மாறுங்க. ஏசப்பா உங்களுக்காக ரத்தம் சென்று மறிச்சிருக்கிறது எதற்காக? உங்களை பாவத்துல இருந்து விடுதலையாக்கணுன்றதுக்காக தான். இனிமே நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன், இனிமே அந்த கடன் வாங்க மாட்டேன், இனிமே அந்த இடத்துக்கு போக மாட்டேன், இனிமே அந்த காரியம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இனிமே அந்த ஆபத்தான காரியங்கள் உங்க லைஃப்ல வராதுன்னு சொல்லி நீங்க ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாரு. உங்களை சுத்தி இருக்க எல்லாம் பொல்லாத கிரியைகளும் ஏசப்பா எனக்கு வேரோடு அழிக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா அமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆழ்கிற வசனிக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.